வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக் ஆஃப் த டவுனில் டாக் ஆஃப் த வேர்ல்டாகவே இருக்கக்கூடிய ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 4th டெஸ்ட் மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். மொத்தம் 3 விஷயம் மெயினாக பேச போகிறோம். ஒன்று, இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரில் என்ன பண்ணியிருந்தால் நம்ம வின் பண்ணியிருந்திருக்கலாம். அது 2, புஜாரா இருந்திருந்தால் ரஹானே இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க. 3, பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கணும். 4, விராட் கோலி ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் ஆகணுமா வேணாமா, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய பிளேயர்ஸோ கிடையாது, பெரிய ஆளோ கிடையாது. நம்ம ஏரியாவில் விளையாடுவோம்ல, சும்மா ஒன் சைடு வச்சு 2 வச்சு விளையாடுவோம். அப்போவே நம்ம ஒரு டீமோட ஸ்ட்ராட்டஜியோடு தான் போவோம். இந்த ஓவரையும் போடலாம், லாஸ்ட் ஓவரையும் இறங்கணும்னு சொல்லிட்டு தான் போவோம். அந்தமாதிரி நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம்ல. நம்ம அந்த மாதிரி நாம் சப்போஸ் இந்தியன் டீமில் ஒரு கேப்டனாக இருந்திருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லி சும்மா டீ கலக்க டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. அந்தமாதிரி ஒரு டிஸ்கஷன் தான். அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் சுத்தமாக கிடையவே கிடையாது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் தான். அது என்னன்னா, எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடி இருக்கணும், ரோஹித் சர்மா ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. கேஎல் ராகுல் கண்டிப்பாக ஓப்பனிங் தான் ஆடி இருக்கணும். ஏன்னா அவருக்கு ஓப்பனிங் ஸ்லாட் தான் சூப்பராக வருது. எப்போல்லாம் ஓப்பனிங் இறங்க வரும் அப்போ நல்லா ஆடுறாரு. 1 டவுன் இறங்கும் போதெல்லாம் பயங்கரமாக ஃப்ளாப் ஆகிட்டாரு. ஸோ கேஎல் ராகுல் ஓப்பனிங் தான் அடிக்கணும். ரோஹித் சர்மா 1 டவுன் ஆடி இருக்கணும்னு கேட்டால் நிஜமாக கிடையாது. என்ன பொறுத்த ரோஹித் சர்மா இன்னட் 7 ஆர் இன்னட் 8 கடைசியில் இறங்கியிருக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அப்புறம் இறங்கியிருக்கணும். வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடி இறங்கியிருக்கணும். ஏன்னு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தேவைப்பட்ட ரன்னு பார்த்தீங்கன்னா 340 ரன் தான். 80 ஓவர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு அது 340 ரன் அடிக்கணும். நீங்கள் ஓவர் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3ல் ஆடி இருந்தாலே, நார்மலாக எப்பவுமே 3ல் தான் 3.2 அந்த ரேஞ்சு தான் ஆடுவோம். அதில் ஆடினாலே ஒரு செஷனுக்கு நமக்கு 100 ரன் கிடச்சிருக்கும். அப்புறம் கண்டிப்பாக 3 செஷன் நமக்கு 340 ரன் அடிச்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் நம்ம கடைசி செஷனில் ரன் ரேட் 4 தேவைப்படுது அப்படின்னும் போது ரோஹித் சர்மா நமக்கு பின்னாடி இருக்காரு, இல்லை ரோஹித் சர்மா பேட்டிங் ஆடிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஒரு இன்னிங்ஸ் கூட ரோஹித் சர்மா கையில் அடிபட்டுரும் போயிடுவார். கடைசி நேரத்தில் ஒரு 50 அடிப்பார். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்னிங்ஸ் எனக்கு மறந்து போச்சு. அதேமாரி கடைசி நேரத்தில் ரோஹித் சர்மா இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹோப் இருந்திருக்கும். அந்த ரன்னை நம்ம கண்டிப்பாக சேஸ் பண்ணி போயிருந்துருக்கலாம். இன்னொரு பிளான் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னா, 80 ஓவர் இல்லைங்களா, அதை 10 ஓவராக அழகாக பிரித்து இந்த 10 ஓவருக்கு இந்த ரன் ரேட்டில் ஆடணும், இந்த 10 ஓவருக்கு இந்த ரன் ரேட்டில் ஆடணும்னு சொல்லிட்டு பிரித்து அழகாக ஆடி இருந்தால் சூப்பராக ஆடி இருந்திருக்கலாம். அப்படியே எங்கேயாச்சும் நம்ம ரன் ரேட் ஒழுங்காக ஆட முடியல, 3ல் ஆட முடியல, 2ல் ஆடுறோம் அப்படின்னா லாஸ்ட் 10 ஓவரில் லாஸ்ட் 20 ஓவரில் ஒரு 100 ரன் அடிக்கணும் அப்படின்னா ரோஹித் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா அவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடிச்சிருக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி அப் த ஆர்டர் இறக்கியிருக்கணும். ஏன்னா அவர் எல்லா இன்னிங்ஸுமே நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு பார்ட்னர்ஷிப் இல்லாதால் தான் அவரால் 50 இல்லை எதுவுமே கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா கூட ஆடுறது ஃபுல்லாகவே டெய்லண்டர்ஸாக இருக்காங்க. அதனால் அவரே எல்லா ஸ்ட்ரைக்கும் எடுத்து ஆடுறாரு. இந்த சீரீஸ்லேயே ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக இருந்தது நிதிஷ்குமார் ரெட்டி தான். அவர் நீங்கள் அப் த ஆர்டர் இறக்கிருக்கணும். எப்போ இறக்கிருக்கணும்னா, பண்ட்டுக்கு அப்புறமே கூட இறக்கிருக்கலாம், ஜடேஜாக்கு முன்னாடியே இறக்கிருக்கலாம். நீங்கள் பண்ட்டுக்கு அப்புறம் இறக்கிருந்தீங்கன்னா, பண்ட்டு லெஃப்ட் ஹேண்டு, நிதிஷ்குமார் ரைட் ஹேண்டு, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்போ கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வர ஜடேஜா லெஃப்ட் ஹேண்டு, ஜட்டுவும் ஆடும்போது லைனாக லெஃப்ட் ஹேண்டு வராமல் இருக்கும். அதால் முன்னாடி இறக்கிருக்கலாம். கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆட விட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி அப் த ஆர்டர் ஆட விட்டு, ரோஹித் சர்மா இன்னட் 7ல் ஆட விட்டுருந்தா கடைசி நேரத்தில் ஒரு 100 ரன் இருக்குது, ரோஹித் சர்மா நின்று அடிச்சு கொடுறாங்கன்னா கண்டிப்பாக நின்று அடிச்சு கொடுத்துருப்பாரு. அட்லீஸ்ட் ஒரு ஹோப்பாவது இருந்திருக்கும். கடைசி நேரம் வரைக்கும் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருந்திருக்கும். அப்பயும் அடிக்க முடியல, நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா கூட லாஸ்ட்டாக வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். நம்ம மேட்ச் ஈஸியாக விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காது. இவ்வளோ பெரிய டிஃபீட் நம்ம கண்டிப்பாக இருந்திருக்காது. செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புஜாரா ரஹானே இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை. ஆனால் இதுவே சூப்பரான பேட்டிங் ஆர்டர் தான். இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்தியா நிறையா இன்னிங்ஸ் நம்ம செகண்ட் நியூ பாலுக்கே போகல. செகண்ட் நியூ பால் 80 ஓவர்ஸ் அப்புறம் தான் எடுப்போம். நம்ம அதுக்கே போகல, அதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டோம். அதுக்கு மெயின் காரணமே நடுவில் ஒருத்தங்க லாங் இன்னிங்ஸ் ஆடவே இல்லை, நின்று பொறுமையாக ஆளே இல்லை. புஜாரா இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார்னா, அவர் 50 அடிக்கிறாரு இல்லை செஞ்சுரி அடிக்கிறாரு, அது மேட்டரே கிடையாது. அவர் ஸ்லோவாக ஆடி வெறும் 30 ரன் அடித்தா கூட அவர் 30 ரனுக்கு சாலிடாக ஒரு 120 பால்ஸ் ஆடிருப்பார். நீங்கள் 120 பால்ஸ் ஆடிட்டிங்கன்னா 20 ஓவர் முடிஞ்சு போய்டும் உங்களுக்கு அதிலே. ஸோ பால் பயங்கரமாக ஷைன் போயிடும். அதுக்கப்புறம் பண்ணிட்டு சூப்பராக ஆடி இருக்கலாம், இல்லை விராட் கோலி செமையாக ஆடி இருந்திருக்கலாம். அப்படி நடந்திருக்கும். நீங்கள் அப்படி 20 ஓவர் ஆடிட்டாருனாலே நீங்கள் செகண்ட் நியூ பால் போயிடுவீங்க. செகண்ட் நியூ பால் போனாலே அந்த ஃபஸ்ட் நியூ பாலில் லாஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ் ஒன்றுமே ஆகாது, பால் செத்து போன மாதிரி வரும். அதில் அடித்து நம்ம பயங்கரமாக ரன் ஸ்கோர் பண்ணிக்கலாம். செகண்ட் நியூ பால் கண்டிப்பாக 1 விக்கெட் விழ தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் செகண்ட் நியூ பால் ஆடினீங்க அப்படின்னாலே நீங்கள் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறீங்க, உங்களுக்கு ரன்னு ஆல் பேட்டிங்கில் க்ரீஸில் இருந்தாலே ரன் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் புஜாரா இருந்தால் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ரஹானே இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பார். தேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான விஷயம், விராட் கோலியும் ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்தவரை விராட் கோலி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கவே கூடாது. ஏன்னா லாஸ்ட் 7 இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த சீரீஸில் செஞ்சுரி அடித்த ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேனில் விராட் கோலி ஒன்று. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி, விராட் கோலி 3 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க.
ஸோ செஞ்சுரியனை நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து அது நல்லாவும் இருக்காது. அது இல்லாமல் மீதி இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாக ஒரு 30 ரன்ஸ் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அந்த கவர் டிரைவில் போய் அவுட் ஆகாது, ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. அந்த கவர் டிரைவில் போய் அவுட் ஆகும்போது பிச் ஆஃப் த பால் போயிட்டு நம்ம ஆடினோம்னா கவர் டிரைவில் அவுட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்துருக்கான். அவன் அந்த பிச் ஆஃப் த பால் போக முடியல. அவன் வந்து ஒரு ஃபுல்லர் இந்த பாலை வந்து ஈஸியாக பிச் ஆஃப் த பால் போயிட்டு நம்ம அடிக்கலாம். அவர் ஃபுல்லர் இந்த பால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடும்போது அது நம்ம பால் கவர் டிரைவ் போகும்போது அந்த பால் வந்து எட்ஜ் ஆகி வந்து கார்ட் விக்கெட் போயிட்டே இருக்குது. அது ஒன்று தான் அவருக்கு பிரச்சனையாக. அவர் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து க்ளோஸ் டு த வந்து பேடுக்கும் பேட்டுக்கும் க்ளோஸ் தான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் ஈஸியாக வந்து 2 ஸ்கோர் பண்ணிடுவார். ஸோ அவர் வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அவர் ஆடணும், இன்னும் நிறையா ஆடணும். அடுத்து இங்கிலாந்து சீரிஸ் வருது, அது கண்டிப்பாக விராட் கோலியோட இன்னிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு 15-16 இன்னிங்ஸாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் விராட் கோலி அப்படி கிடையாது. லாஸ்ட்டு 7 இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ விராட் கோலி ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணி ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடுவார். அதாவது விராட் கோலி நமக்கு கண்டிப்பாக தேவை. ரோஹித் சர்மா வேணால் முன்னாடி அவர் வந்து ரெட் பால் பெருசாக ஆட மாட்டார். ஸோ அவர் வேணால் ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கலாம். ஆனால் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட். அவங்க டீமில் ஸ்டார்க்கு, பேட் கமிங்ஸு, போலாண்ட் அவங்க 3 பேர் தான். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், இன்னொருத்தவங்க வந்து ஆகாஷ்தீப் இருக்காங்க. ஆனால் அவங்க டீமில் பவுலிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி பும்ராக்கு நம்ம டீமில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. சிராஜ் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு ஒரு மேலே 5 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா பேட் கமிங்ஸ் எல்லா மேட்சுமே சாலிடாக 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்து கொடுத்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம டக்குன்னு விக்கெட் விழுந்துடும். நம்ம டீமில் பும்ரா மட்டும்தான் நமக்கு விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியுது. சிராஜ் வந்து அப்பப்போ விக்கெட் எடுக்கிறாரு. நிதிஷ்குமார் ஆகாஷ் தீபம் அப்பப்போ விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அந்த பவுலிங் சப்போர்ட் நம்ம கூட யாருமே இல்லை. ஷமி இருந்திருந்தால் பும்ரா ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கும்போது ஷமி ஒரு 3 விக்கெட் எடுத்தாலே நமக்கு வந்து மேட்ச் ஈஸியாக நம்ம கைக்குள்ளே வந்திருக்கும். இதுதான் வந்து பவுலிங் யூனிட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி பவுலிங் இப்போ நம்ம குறைய சொல்ல முடியாது. பேட்டிங் யூனிட் மட்டும் தான் நம்ம குறைய சொல்லணும். அவங்க தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுக்கல. ஓகே, இட்ஸ் ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நம்ம கையை விட்டு போகல. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் நம்ம வின் பண்ணோம்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நம்மகிட்ட தான் இருக்கும். நம்ம கையை விட்டு போகாது. மேபி ஃபைனல்ஸ் நம்ம போக முடியாமல் போகலாம். ஆனால் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை நம்ம கண்டிப்பாக தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும். பார்க்கலாம், நானும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். கோவம் இருந்தாலும் அப்பப்போ உட்காந்து ஜாலியாக திட்டிட்டு இவ்வளோ அடி வாங்கினாலும் டெஸ்ட் மேட்ச் பார்க்குறதுன்னு எடுத்துவே மாட்டோம். நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. தோக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இவங்க பார்த்தா தோத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் உட்காந்து அடுத்த மேட்ச் பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த மேட்சும் சின்சியராக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு வீடியோ இது மட்டும் கிடையாது, நிறைய ஹாலிவுட் மூவிஸ், வேறு லாங்குவேஜ் மூவிஸ்லாம் பார்த்துட்டு போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நோ ஸ்பாய்டர். செஸ்.